இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சபையின் அறிவிப்புகள் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் ஆராதனைகள் உண்டு. வெள்ளிக்கிழமைகளிலே காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம், செவ்வாய்க்கிழமைகளிலே காலை 11 மணிக்கு பெண்கள் ஜெபம் நடைபெறுகிறது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல மாதத்தின் முதல் நாள் காலை 5 மணிக்கு வாக்குதத்த ஆராதனை பெறுகிறது. அதிலும் நீங்கள் பங்கு பெறும்படி அன்போடு அழைக்கிறோம். முதல் வாரத்திலே வாலிபர்களுக்கான ஆராதனை. இந்த வாரம் 12 பேர் மேல வந்தாங்க. நிறைய வாலிபர்கள் வரல. நாமே அல்லேலூயா. நிச்சயமா வரலன்னா அது தொடர்ந்து நாங்களும் பார்க்கிறோம். சில வசனங்கள்லாம் பாருங்களேன். நான் இப்போ ஜெபிக்கும் போது சொன்னது போல வறண்ட நிலங்களை வயல்வெளியாய் மாற்றுவார், அவாந்திர வெளியை ஆறுகளாய் மாற்றுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு வறட்சி போல பிசாசு கொண்டு போனாலும் சரி, அடுத்த உயர்வுக்கு தான் தேவன் நம்மை நடத்துவார். ஒரு ஆமே. அவை எதையும் தைரியமா தேவ கிருபையோடு ஒரு ஆமே முடிவெடுக்கும் போது நிச்சயம் அதுக்கான பலனை தருவார். ஒரு அடியிலேயே சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்வது போல நம்ம மாவு விற்க போறோம், காத்தடிக்குதான் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்கள மாவு விற்க முடியாது. ஒரு அடியிலேயே சொல்லுங்க. ஏன்னா காற்று அடிக்கிறது போல தெரியும். ஆனா அதுலயும் விற்கணும்னு முயற்சி எடுத்து அதை மூடி பாதுகாத்து, அதே போல உப்பு விற்க போனா மழை வரும் அப்படின்னு யோசிக்கிற ஆட்கள் ஆமே அப்படி கிடையாது. சபை அப்படிதான். அநேக நேரங்களில் ஆகவே நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தர் எவ்வளவுதான் நம்மளை ஃபில்டர் பண்ணாலும் ஒரு அழகான ஒரு சபையா ஆத்துமாக்களை நிறைய தெய்வம் தருவார். ஆமே. சத்தமா சொல்லுங்களேன். அதற்கு தான் போராடுகிறோம், அதற்கு தான் ஜெபிக்கிறோம், அதுக்கு தான் கொஞ்சமாயில் உண்மையா இருக்கிற ஊழியங்களை செய்கிறோம். ஆகவே சம்பந்தப்பட்ட ஐக்கியங்களை நீங்க தயவு செய்து பங்கு பெறுங்கள். ஆமே. காலங்கள் கொடியவனாக இருக்கிறதுனாலே சபை வளர்ச்சியில நீங்க பிரியப்படணும். ஆலயத்தின் நடுவில் உங்களுடைய கிருபையை நாங்கள் சிந்திக்கிறோம். இப்போ வாசித்தோம் சங்கீதம். அவை ஆலயத்தை வெறும் வீக்லி ஒன்ஸ் விசிட் பண்ணாம நம்ம மற்ற காரியங்கள்ல இன்னும் நீங்க ஈடுபடும்படி உங்களை அன்போடு நாங்கள் வேண்டுகிறோம். செகண்ட் வீக்ல பெண்களுக்கான ஐக்கியம், தேர்ட் வீக்ல ஆண்கள் ஐக்கியம், ஃபோர்த் வீக்ல ஊழியங்கள் உண்டு. அதே போல கடைசி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 மணி முதல் ஆண்கள் ஆராதனை, அவங்களே பாடி ஆராதனை நடத்தி செய்தி கொடுக்கிறாங்க. அதிலும் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாளை மறுதினம் ஆண்களுக்கான திருமணமான ஆண்கள் ஆಮೇಲೆ ஒவ்வொருவரும் வரணும். தயவு செய்து ஞானசாடி கட்டி பரவாயில்ல, வந்தீங்கன்னா நல்ல ஆலோசனை கிடைக்கும். அடியிலே சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. நானும் அப்படிதான் சர்ச்சில் இருக்கல. அப்படியே தாமரை என்ன தண்ணியும் தாமரையா, நான் தாமரைன்னா நீங்களும் தாமரைன்றீங்க. சரி, தண்ணியும் எண்ணெய் சொல்ல எண்ணெய் சேருமா? சேராது. இல்லை வேற எது அது போல நானும் இருந்தேன். ஆமா, ஆத்துமா சொல்ல ஓடிடுவேன் முன்னாடியே. அப்படிதான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் பிடிச்சி உள்ள போட்டாரு. ஒரு அடியிலேயே சொல்லுங்க. அப்புறம் என்ன பண்ணான் பிசாசு? சின்ன சின்ன குறைகளை காமிச்சான். சர்ச்சுக்குள்ள இருக்கிற குறைகள், அவங்க இவங்க பேசுறது அப்படிலாம் காமிச்சான். என் சர்ச்சில் அப்பயே ஒரு 300 பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு சோர்ந்து போவோம். அப்ப ஆண்டவர் திரும்ப பேசுனாரு. ஒரு அடியிலேயே சொல்லுங்க. அப்பதான் நான் ஒரு வசனம் நான் மனப்பாடம் பண்ணேன். 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றை உங்களுக்குள்ள அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஐ ஹவ் டிசால்வ்டு. ஆமேன். ஐ ஹவ் கமிட்டட். ஆமேன். எது வேணா நீங்க போட்டுக்கலாம். not to know anything except Jesus Christ and him crucified. சிலுவை அறையப்பட்ட அவரை மட்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்படியே ஓட ஆரம்பிக்கும் போதுதான் பெங்களூர்ல அந்த பைபிள் காலேஜ்ல கிருபையை இடம் கிடைச்சது. அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சு கூட எல்லாம் ஓவர், ஆனாலும் கிருபையை இடம் கிடைச்சது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுல ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது பெரிய பெரிய பாஸ்டருங்க அந்த பாஸ்டரல் ரெஃபரன்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதுல கையெழுத்து போடுவோம். அதை ஜெபத்தோட எடுப்பாங்க. அதை எடுத்து ஒரு அப்ளிகேஷனுக்கு பதிலாக 5 எடுத்து வச்சுக்குவாங்க. அதுல ஃபில்டர் பண்ண நிறைய இருக்கும். 5 அப்புறம் கிளாஸ் 35 40 பேர்னா 40 × 5 200. வந்தது 500 அப்ளிகேஷன், அதுல 200. அந்த 200 ஜெபத்தோட எடுப்பாங்க. பெரிய ஊழியர்கள்லாம் மோகன் போன்றவர்கள்லாம் சைன் பண்ண ரெஃபரன்ஸ் போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் எங்க பாஸ்டர் போட்டிருந்தாரு. அதை பார்த்து எல்லாம் அட்மிஷன் முடிஞ்சிச்சு. நான் போனப்ப சொன்னாங்க அட்மிஷன் முடிஞ்சு பிப்ரவரி மார்ச்ல போனேன். ஆனாலும் ஆண்டோடைய கிருபையில டே ஸ்காலரா வெளியில இருந்து உள்ள வந்து படிக்கிற மாதிரி கிடைச்சது. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். ஸோ என்னுடைய வேலையும் பார்ப்பேன், சம்பளம். காலையில போய் படிச்சுட்டு மத்தியானம் வந்து என் வேலையை பார்ப்பேன்.
அதுலயும் நீடிக்க முடியல. நான் சார் சொல்லியிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எங்க ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க, கமிட்டி கூட்டினாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாம் வந்து பேசினாங்க. செந்தில் நீங்க இருக்கிறதுனா இங்கேயே இருங்க, வேலை செய்யுங்க, நாங்க வேற அக்கௌண்டன்ட்ட அப்பாயின்ட் பண்ண போறோம், இல்ல அங்க போறோம்னா போயிடுங்க அப்படின்னு. 4 மாசம் கூட அந்த சந்தோஷம் இல்லை. இப்போ சம்பளம் எல்லாம் கம்மி தான். அப்போ அதனால என்னுடைய துணிமணி எல்லாம் எடுத்துட்டு பாத்ரூம் போற மக்கு அதையும் எடுத்து வாங்க முடியாது. ஸோ பைபிள் காலேஜ்ல இருந்து என்னுடைய இடம் கொத்தனூர் தாண்டி கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர். நல்ல ஞாபகம். ஆட்டோல போறேன், போய் இறங்கி ரூம் இல்லை. அப்புறம் ஒரு ரூமை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அங்க இருந்து படிக்க என்னுடைய ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரே சகோதரி 3 வருஷம் ஃபீஸை கட்ட கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க, ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார், நிச்சயம் கைவிட மாட்டார். ஒரு அழிலே சொல்லுங்க, வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரும் எப்படிதான் ஆசீர்வதிப்பார். நம்ம அதனால கிறிஸ்தவத்தை குறித்தும் சபையை குறித்தும் நான் ரொம்ப தவறாதான் என்ன வச்சிருந்தேன். பெங்களூர்ல சிவாஜி நகர் ஸ்டேடியம் இருக்கு, அங்க பேரின்ப பிரிவு எல்லாம் போட்டா நான் அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காந்துக்குவேன். வேற மாதிரி இருக்கிறதுனால நல்லா ஸ்டைலா உட்காந்து வேலை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு 2 தடவை சொன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டே இருப்பேன். அப்ப திடீர்னு சொல்லுவான், பின்ன இருக்கிறவரை இயேசு தொடுகிறார், வேற அதே விடுறாங்கடா, சும்மா அப்படிதான் நினைப்பேன். ஆனா இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளை தொட்டாரு. நம்ம சொல்லி கிருபைய நம்ம சொன்னா கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறார். ஒரு அழியில நிறைய பேர் அப்படி அற்புதம் பெற்றிருக்கிறாங்க. நம்ம மத்திய பிரதேச ஊழியம் நம்ம போறது. அவை நீங்கள் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஊழியம் செய்யுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஞானஸ்நானம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெற்ற அம்மா எளிமை நின்னுங்கம்மா, முத்து பெருமாள் அம்மா எளிமை நின்னுங்க, முத்து பெருமாள் அம்மா எளிமை நின்னுங்க. அண்ணாள் முத்து பெருமாள், அவங்க பேர் நல்ல கைகளை தட்டி நல்லா உற்சாகமா. ஆமா, அவருடைய பேரன் சஞ்சய், அவரே எழுதி கொண்டு விட்டாரு, நோவா நத்தானியல். சரி உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா ஏன் நிக்க வச்சுதான் நிறைய பேர் விசுவாசிகள் கூட அதை உணர்றது இல்லை. நீங்க வெறும் இந்த பூர்ண வாழ்வு சபையில ஒரு மெம்பர் மட்டுமல்ல, நீங்க உலகளாவிய சபையில ஒரு மெம்பரா இருக்கிறீங்க. ஒரு ஆமே. ஏன்னா ஏசபை திரும்பி வரும்போது நம்ம சபையில ஒரு மரணம் நடந்தது, போய் இரவோடு ஜெபிச்சுட்டு வந்தோம். அப்ப அந்த வார்த்தைதான் வாசிச்சோம் இல்ல, மேகங்கள் நம்ம எக்கால சத்தம் துணிக்கும் போது கர்த்தர் வருவார். வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்த முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நம்ம ஒருவேளை மரிக்காமல் இருந்தால் ஆமென், உயிரோடு இருக்க நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்திலே அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவோம், நிச்சயமாய் வாழும். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது உண்மைங்க. நீங்க வேணா சிந்திச்சு பாருங்க, மற்ற மதங்களும் இதை நோக்கிதான் போகுது. எத்தனை பேர் இந்துவா இருந்து நீ ஆலயத்துக்கு வரீங்க? நானும் அப்படிதான், நீங்கள் நம்ம அநேகர். இந்து மதம் சொல்லுது சொர்க்கம் சொல்லுது, பரலோகம் சொல்லுது, மோட்சம், வெவ்வேறு பெயர்கள். ஆனால் போற இடம் ஒண்ணுதான். அதற்காக தான் காசி ராமேஸ்வரம் எங்க அப்பா அம்மா போனாங்க. நாம போயிட்டு எல்லாம் டூர் மாதிரி போனாங்க. ஆனா கடைசியா மறிக்கும் போது என்ன வேணும்னு விசுவாசிகள் போய் கேட்ட போது எழுதி காமிச்சாரு, அன்பு வேண்டும். ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆமா, அன்பு கிடைக்கல. அப்போ வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிச்சது எப்படி நமக்கு தெரியாது. ஆனா முடிவு, ஒவ்வொரு மனிதனுடைய முடிவும் ரொம்ப முக்கியமானது. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அப்ப இந்த முடிவு, நம்ம பரலோகம் போகாம அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா கொடிய நரகத்தில் காணப்படுவோம். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? அது உண்மை. ஏன்னா எல்லா மதமும் சொல்லுது. மேஜர் ரிலிஜியஸ் குரூப் இஸ்லாம், இந்துயிசம், இதெல்லாம் சொல்லுது. இது உண்மையான நரகம் உண்டு என்பதை எல்லாம் நம்புற. நரகத்துல போய் விழக்கூடாது. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நம்மளை விட்டு பிரிந்து போன எலிசபெத்தமா அப்படிதான். உண்மைய தேவனவர்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு குழந்தையை போல, ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா, எடுத்துக்கொண்டார். இத்தனை நாட்கள் படுக்கையில இருந்தாலும் ஆண்டவர் ஏதோ அவருடைய சித்தப்படி கிரியை நடப்பித்து நேற்று முன்தினம் நாங்கள போய் ஜெபிச்சுட்டு வந்தோம். கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும், வெண்டிலேட்டர் இல்லாமல் ஜெபம் பண்ண கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு மரணத்தை தேவன் தந்தார். ஒரு ஆமென். அப்போ நீங்க இதெல்லாம் யோசிக்கணும் தயவு செய்து. அவை கிறிஸ்துவை இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1. ஆமென். அவர்களுக்கு there is no condemnation those who have accepted Jesus as their own savior. இரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள். இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்ம யோசிக்கலாம். இதெல்லாம் பார்த்துதான் நான் சர்ச்சில் ஞானசாரம் டக்குலாம் எடுக்கல. ரொம்ப பார்ப்பேன் எல்லாரையும். அது நம்ம பார்க்கிற வேலையே கிடையாது நமக்கு. எனக்கு இயேசு வேண்டும், ஆமென், நான் பரலோகம் போகணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நான் அதான் நம்ம ஒவ்வொருவரையும் இயேசு தனிப்பட்ட முறையில் நேசிக்கிறார். இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மதம் சார்ந்த கூட்டம் அல்ல, இது ஆட்களை சேர்க்கிற இடமும் அல்ல. நான் சபைக்குள்ள மட்டும் இல்ல, வெளியே எங்கேயும் சொல்றேன். ஒரு அழியிலேயே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன்.
அதிகாரிகள், அரசியல் தலைவர் நிறைய பேர் பார்க்கிறோம். ஆண்டவரை கொண்டு வர ஆமென். உடம்பெல்லாம் பட்ட போட்ட ஆள்கிட்ட பேசியிருக்கிறேன். நம்ம எல்லாம் யாரா இருந்தாலும் சரி, நம்ம பயம் இல்லை. ஒரு அணிலிய சொல்லுங்க, ஏன் வாழ்க்கை ஆரம்பிச்சது எப்படியோ ஆமென். கடவுள் இல்லைன்னு சொல்லி திராவிட கழகம் அந்த மாதிரி ஏத்தியிஸ்டா கூட இருக்கலாம், அல்லது அதற்கு பின்பு பல பெரியார் கட்சி தான் ரொம்ப அதுலதான் இருப்பாங்க, ஆர்வமா இருப்பாங்க. நான் நிறைய என் கண்ணால பார்த்திருக்கிறேன். கோயிலுக்கு வரமாட்டேன். நாட்கள் போக போக பயந்து கொண்டு கல்லை மணி வணங்க ஆரம்பிச்சார்கள். ஒரு அழிலிய சொல்லுங்க, ஆமா கடைசியா பாருங்க, ஏசப்பாவோட ஜெபத்தோட தான் மரித்தார்கள். ஆமே. அப்போ வாழ்க்கை என்பது நீங்க ஒரு கிறிஸ்தவத்தை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாமல், ஆமென், அது உண்மையாகவே ஒரு மனித வாழ்க்கையின் அடிப்படை கிறிஸ்தவம் தான். ஆமென். ஏன்னா மரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ அந்த தாயாருக்கு எத்தனை பேர பிள்ளைகள், எவ்வளவு சாதுவான ஒரு மனுஷி, நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம். நான் அவங்கள உயர்த்தி பேசல, நம்ம பார்த்ததுனால சொல்றேன். ஒரு நாளும் கோபப்பட்டது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமா வராங்க நம்ம சர்ச்சில், அவங்க அங்கமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆராதனையும் ஐயா மிஸ் பண்ணது கிடையாது. காலைல பார்த்தோன்னே அழுதாங்க நைட்டு. ஆமென். அடக்க ஆராதனை இருக்கிறது. அவை நீங்களும் இந்த ஆராதனை முடிந்து பாடுகிறவர்கள் தேவை, தயவு செய்து நீங்க கொஞ்சம் போனீங்கன்னா 2வது ஆராதனை முடிஞ்சு உள்ளவங்க வந்துட்டு அங்க சும்மா ஒரு ஜெபம் பண்ணிட்டு பாடிட்டு இருக்கணும். அவை யாரையெல்லாம் நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னு தெரியல. வெறும் மற்ற நாட்களில் ஆலயம் வருவது மட்டுமல்ல, விரும்புறாங்க, நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். அவை அதுல நீங்க தீர்மானம் எடுங்கள், என்கிட்ட சொல்லுங்க, இங்கிருந்து அனுப்புறோம், நாங்களும் சீக்கிரமா வந்துருவோம். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அவை இது நான் ஏதோ குரல்ல உயர்த்தலாம் பேசல, நார்மலா தான் இருக்கு. என்னன்னா கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் அநேகர் வேறு விதமா நினைக்கும் போது சபையும் அப்படி நினைப்பது வருத்தமா இருக்கும். ஒரு அழிலே சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா. எதை செஞ்சாலும் வாசிங்களே, கொலேசியர் 3:17, வார்த்தையினாலாவது நீங்கள் கிரியினாலாவது எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். சத்தமா ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. இங்க கூட பாரு, கொலேசியர் 3:17. 17 ஆ ஆ ஆ யாரு? ஷாலினி. ரைட், நல்ல, வெரி குட். வாசி என்னது? வெரி குட். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க தம்பி? ரெபல் இங்க படிச்சு 10th அதுக்கப்புறம் நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, காலேஜ் படிச்சுட்டு வேலை கிடைச்சி வீடு கட்டி, வீடு ரூஃப் நேத்து போட்டாங்க. போன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். வருஷங்கள் மாறலாம், ஆனால் நம்ம சிந்தையை கெடுக்கிற எந்த காரியத்தையும் இடம் கொடுக்க கூடாது. அழியிலே சொல்ல மாட்டீங்களா? நம்ம சொன்னா தெரிஞ்சிடும், பாஸ்டர் கூப்பிட்டா அவர் எதை எதிர்பார்ப்பார், பணங்கினோம். அப்படிலாம் கிடையாது. ஒரு இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஒரு ஏன்னா உங்கள் ஒவ்வொருவரையும் கத்து நேசிக்கிறார். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? நான் பெருமைக்கா சொல்ல, ஐஸ்வர்யம் இல்ல, கண்ணார பார்க்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சபை அப்படிதான் வளர்ந்து வருகிறது. நல்ல துணை, நல்ல பிள்ளைகள், நம்ம சர்ச்சில் எல்லாரையும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிதான் தேவன் நடத்துவார். ஆமென். ஆகவே தொடர்ந்து கிறிஸ்தவத்தையும் நம்ம சபை ஊழியங்களையும் சபையும் ஊழியனையும் ஆண்டவரையும் ஏதோ ஒரு தற்காலிக ஆதாயத்துக்காக நம்ம யாரும் பின்பற்றக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. நீ உண்மையா நேசித்து பரலோக திட்டத்தோடு நீங்க ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நீங்க சந்தோஷம் மன மகிழ்ச்சியா வந்தீங்கன்னா, ஒரு அழியிலே சொல்லுங்க, கொடுப்பதிலும் சந்தோஷம் இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் இன்னும் அதிகமா தான் கொடுப்பேன்னு யோசிக்கணும். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். நம்ம சர்ச்சில் பாஸ்டருங்க ஏதோ ஆன்லைன்ல போட்டிருக்காங்களா? இல்ல செய்தி இப்பதான் போடணும். சரி, கட் பண்ணு, கட் பண்ணு. செய்தி எப்ப போட்டுக்கலாம்? கொஞ்ச நேரம் தான் செய்தி.